வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத அமைப்புகள் சதி. டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை. ஹெலன் புயல் ஆந்திராவில் தாண்டவம். 7 பேர் பலி. 1 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் நாசம். மீனவர் தினத்தன்றும் இலங்கை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்கள் அனைவரையும் மீட்கவும் பேச்சு நடத்தி தீர்வு ஏற்படுத்தவும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். விரிவான செய்திகள். வரும் லோக்சபா தேர்தலின் போது அதை சீர்குலைக்கும் சதி திட்டத்தில் பயங்கரவாதிகள் ஈடுபடலாம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரித்துள்ளார். மாநில போலீஸ் டிஜிபிக்கள் மாநாடு டெல்லியில் 3 நாட்கள் நடந்தது. மாநாட்டின் இறுதி நாளில் பிரதமர் மன்மோகன் சிங் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் முயற்சிக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். There is also a likelihood of attempts to disrupt the forthcoming Lok Sabha and Assembly election. The security forces also need to be careful and measured in their response to militant attacks as well as law and order disturbances. ஐபி உளவு அமைப்பை பாராட்டிய பிரதமர் மன்மோகன் சிங் ஐபியின் உளவு தகவல்கள் மூலம் இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய இந்திய முஜாஹிதீன் அமைப்பின் யாசின் பட்கள் உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். நக்சல்கள் பாதிப்புள்ள சத்தீஸ்கரில் நடந்த தேர்தலின் போது நமது உளவுத்துறையினர், போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மேற்கொண்ட பணிகள் பாராட்டுக்குரியவை என்று கூறிய மன்மோகன் சிங், நக்சலிசத்தை அடியோடு ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் கலவரத்துக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் SMS போன்றவை முக்கிய காரணமாக இருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதுபோன்றவற்றை கடுமையாக கையாள வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறினார். சமீபத்திய காலமாக பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கும் வகையில் மாற்று வகை திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்றும், நிர்பயா கற்பழித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இதுபோன்ற குற்றங்களை போலீஸ் துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் மன்மோகன் சிங் அறிவுறுத்தினார். முன்னதாக புலனாய்வுத் துறையின் லட்சணையுடன் கூடிய முதல் தபால் தலையை பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டார். ஹெலன் புயலின் கடுமையான தாக்குதலால் ஆந்திராவில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 1 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் நாசமடைந்துள்ளன. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த வியாழனன்று ஹெலன் புயலாக உருமாறி வெள்ளியன்று மாலை ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்தில் கரையை கடந்தது. நிலப்பரப்பில் நிலை கொண்ட காற்றழுத்த மண்டலத்தால் ஆந்திராவில் அடுத்த 24 மணி நேரம் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று மாலை ஹெலன் புயல் கரையை கடந்தபோது 150 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களும் கடுமையாக சேதமடைந்தன. கனமழை மற்றும் சூறைக்காற்று 7 உயிர்களை பலி கொண்டுள்ளது. கிருஷ்ணா மாவட்டம் மசூலிப்பட்டினம் பகுதி, மேற்கு கோதாவரி மாவட்டம் நரஸ்புரம் பகுதி, கிழக்கு கோதாவரி மாவட்டம் அமலாபுரம் பகுதி ஆகியவை ஹெலன் புயல் தாக்கத்தால் பெரிதும் சீர்குலைந்துள்ளன. கோதாவரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் இந்த புயலால் நாசமடைந்துள்ளன. ஏராளமான மரங்களையும் மின் கம்பங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பங்களையும் ஹெலன் புயல் வேரோடு சாய்த்து சென்றுள்ளது. இருப்பினும் அக்டோபர் 12ஆம் தேதி ஒடிசாவை தாக்கிய முந்தைய ஃபைலின் புயலை விட ஹெலன் புயலின் தாக்கம் சற்று குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டியுள்ள மலாய் தீபகற்ப பகுதியில் நிலை கொண்டிருக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை மதியம் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடந்த ஹெலன் புயல் வலுவிழந்து ஆந்திர கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மறைந்துவிட்ட நிலையில் வெள்ளிக்கிழமையன்று தென் சீன கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது சுமத்ரா மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இதன் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். புதியதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அது தென்சீன கடல் பகுதியிலிருந்து கடந்து சுமத்ரா மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலே ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருந்தது. இன்று காலை
தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மலாய் தீபகற்பத்திலே ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. சனிக்கிழமை காலை நிலவரப்படி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மலாய் தீபகற்ப பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் எந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்பும் அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு வரும் என்று சொல்லவில்லை என்றாலும் அது வருங்காலத்தில் வலுப்பெறுமா, எங்கு செல்லும் என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் ரமணன் கூறினார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் உலக மீனவர் தினமான வியாழக்கிழமையன்று தமிழக மீனவர்கள் வழக்கமாக மீன்பிடிக்கும் பாக் ஜலசந்தி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 20 மீனவர்களையும் அவர்களிடமிருந்த 5 மீன்பிடி விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தது குறித்து குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, இலங்கை கடற்படையினரின் இதுபோன்ற அத்துமீறும் சம்பவம் நீண்ட காலமாக நடந்து வருவதாகவும் இச்சம்பவம் குறித்து இந்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் இருக்கும் 80 தமிழக மீனவர்களையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 47 மீன்பிடி விசைப்படகுகளையும் விடுவிக்காததால் ஏழ்மையான மீனவர்களின் குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வருவதாகவும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதோடு மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக தலையிட்டு இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டத்தில் கோமாரி நோயின் தாக்கத்தால் விலை உயர்ந்த பசுக்கள் அடுத்தடுத்து பலியாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வடுகப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பால் உற்பத்திக்காக சிந்தி, தர்பார், ஜெர்சி, கரும்போர் போன்ற உயர் ரக பசுமாடுகளும் விவசாய பணிகளுக்காக எருதுகளும் வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கறவை மாடுகளுக்கு வைரஸ் நோயான கோமாரி நோய் அதிக அளவில் தாக்கி வருகின்றன. கறவை பசுக்கள், கன்றுகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட மாடுகள் கோமாரி நோயால் இறந்துள்ளன. விலை உயர்ந்த பசுமாடுகள் அடுத்தடுத்து திடீரென இறந்து வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் இறந்த மாடுகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லா சாப்பிட்டு படுத்து கிடந்த மாடு பிடிஞ்சு வந்துருச்சா, கால் நொண்டிக்கிட்டு கால் பூரா புண்ணு, நடக்க மாட்டேன்ருச்சு. மாடு கண்டு பிடிக்க மாட்டேன்ருச்சு. அது இறந்து போச்சு. நான் ஒரு வாரத்துக்கு முதல்ல நாங்கள் 5 மாடு வச்சுருந்தோம். அதை வச்சுட்டே நாங்கள் பொழப்பு ஓட்டுறோம். எங்களுக்கு வேறு வருமானம் எதுவும் சேவை கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் இது எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் அதை வச்சுட்டே நாங்கள் குடும்பம் ஓட்டணும். வீட்டில் கடந்த இந்த 10 நாளாக எங்கள் ஊர் பகுதியில் நிறையா பால் மாடுகள் நிறையா திடீர்னு இறந்துக்கிட்டே போகுதுங்க. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிறதுனால அரசு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கால்நடை மருத்துவர்கள் தடுப்பூசி போட்டாலும் அதிகப்படியான மாடுகள் கோமாரி நோயின் தாக்கத்தால் பலியாகி வருவதால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். நடுத்தர வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிக அளவில் கடன் வழங்க முன்வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் சனிக்கிழமையன்று ஏற்றுமதியாளர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிறப்புரையாற்றிய போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் உள்ளதாக கூறினார். உலக அளவில் ஏற்றுமதியின் சதவீதம் குறைந்துள்ளதாகவும், ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 6.3% இருந்த ஏற்றுமதியின் அளவு அக்டோபர் மாதம் 13.5% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். ஏற்றுமதியை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும், நடுத்தர வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அதிக அளவில் கடன் வழங்க முன் வந்துள்ளதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். We've now had, I think, 3 or 4 months of positive, good growth in exports. In October, exports grew by 13.5%, and for the period April-October, exports grew by 6.3%. That's a good sign. அதே நேரம் பெட்ரோலியம், தங்கம் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருப்பதாகவும் இதை குறைக்க முடியவில்லை என்றும் சிதம்பரம் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ரஃபீக் அகமது உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.
பெரியகுளம் அருகே கூட்டுறவு வங்கியில் அடமானம் வைத்த நகையை சுரண்டி எடுத்ததாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வங்கி செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ளது ஜெயமங்கலம் கிராமம். இங்கு 20 ஆண்டுகளாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயங்கி வருகிறது. இவ்வங்கியில் விவசாயிகளுக்கு தங்க நகைகளின் பேரில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவ்வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த தங்க நகைகளில் 1 சவரனுக்கு 1 கிராம் வீதம் நகையை சுரண்டியும் வெட்டியும் எடுப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பெரியகுளம் துணை பதிவாளர் திருநாவுக்கரசு நடத்திய விசாரணையில் தங்க நகை சுரண்டல் நடைபெற்றது உண்மை என தெரியவந்தது. இதை வங்கியின் செயலாளர் மலைச்சாமி மற்றும் நகை மதிப்பீட்டாளர் சரவணனும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தனியார் பேங்க்ல வச்சா கொண்டு போய் ஓடி போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட்டுறவுல வச்சா கூட்டுறவுக்காரவளே 3 கிராம் 4 கிராம் வெட்டினா நாங்க எங்க கொண்டு வைக்கிறது 60,000 வச்சோம் சார். 5 பவுன் சார். கடைசிக்கு 3 கிராம் 3.5 கிராம் வெட்டிக்கிட்டு பாக்கி எங்களுக்கு நகை எடுத்து கொடுத்தாங்க. பாதிப்பு அது ஒரு 25 பேர் நாள் இருப்பாங்க சார். நீ அதுவும் போயிருமேன்னு சொல்லிட்டு நாங்க பயந்து வாங்கினோம் சார். இதுவரை 25க்கும் மேற்பட்டவர்களிடம் 4,50,660 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையை சுரண்டி அபகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. அடகு வைக்கும் நகைகளை இப்படியும் மோசடி செய்ய முடியுமா என்று இப்பகுதியினர் வியப்பும் வேதனையும் அடைந்துள்ளனர். சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியில் டெங்கு, சர்க்கரை நோய்களை குணப்படுத்தக்கூடிய 750 அரிய வகை மூலிகை செடிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய வைத்தியமான சித்த மருத்துவத்தின் சிறப்பை இன்றைய இளம் தலைமுறையினரும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரியின் வலம்புரி மாணவர் பேரவையின் சார்பில் கிரீன் பை 2013 என்ற தலைப்பில் சித்த மருத்துவ மூலிகை கண்காட்சி துவங்கியுள்ளது. டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய நிலவேம்பு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சர்க்கரை கொல்லி, இன்சுலின் செடி, இரத்த அழுத்தத்தை குணப்படுத்தும் சித்திரை மூலம், ஆண்மை குறைவை போக்கக்கூடிய பூனை காலி, சிறுநீரக கல்லை கரைக்கக்கூடிய பூனை மீசை போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் நம்மை சுற்றியுள்ள நமக்கு தெரியாத மருத்துவ குணம் வாய்ந்த 750 வகையான மூலிகை செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்க மூலிகைகளையும் இங்க கொண்டு வந்து நாங்க காமிக்க முயற்சி பண்ணிருக்கோம். நம்மளை சுத்தி இருக்க சின்ன சின்ன மூலிகைகளோட பயன்கள் எல்லாத்தையும் இங்க தெளிவா விளக்கியிருக்கோம். பழைய மருத்துவ முறை இது. இருந்தாலும் நவீன உலகத்துல வர பல வகையான நோய்களை இது குணப்படுத்துறதா சொல்லி சித்தர்கள் முன்கூட்டியே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட மருத்துவத்தை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கறதா எங்களோட நோக்கம். 750 அரிய வகை மூலிகைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சிறப்பு மருத்துவமா 1 வாரத்துக்கு மருந்து எல்லாருக்கும் இலவசமா தந்துட்டு இருக்கோம். இந்த சித்த மருத்துவம் இந்த நவீன உலகிலும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். பாரம்பரிய முறையில் சித்த மருந்துகள் தயாரிக்க பயன்படும் மண்பாண்டங்கள், அறுவை சிகிச்சை கருவிகள் ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஞாயிறு வரை நடக்கும் இக்கண்காட்சியில் பார்வையாளர்களுக்கு யோகாவின் சிறப்பியல்பை எடுத்துக் கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களால் யோகா நிகழ்ச்சி நடத்தப்படுவதோடு இலவச சித்த மருத்துவ ஆலோசனை முகாமும் மூலிகை செடிகளின் விற்பனையும் நடைபெறுகிறது. டாம்கால், இம்காப்ஸ், காசினி போன்ற 10க்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 23,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,889 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 48 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,035 ரூபாயாக இருந்தது. சபரிமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் தோஷங்கள் நீங்க மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் உடுக்கை அடித்து பாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் 18ஆம் படியேறி ஐயப்பனை தரிசித்த பின்னர் மாளிகைப்புறத்தம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இக்கோயிலில் நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து நவ கிரகங்களை சுற்றி வந்து வழிபாடு நடத்தி உடுக்கை கொட்டி பாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் சத்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவானுக்கு ஏற்பட்ட சனி தோஷத்தை மலைவேலன் வேடத்தில் வந்த பரமசிவன் உடுக்கை அடித்து பாடி களைந்தார் என்பதால் ஆரன்முளாவைச் சேர்ந்த மலைவேலன் சமுதாயத்தினர் இங்கு வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு அவர்களின் சகல தோஷங்கள் நீங்க உடுக்கை அடித்து பாட்டு பாடி வருகின்றனர். ദോഷങ്ങൾ തീർത്തതായിട്ടാണ് സങ്കല്പം.
അയ്യപ്പന്റെ ശനിദോഷവും ശത്രുദോഷവും ഒക്കെ മഹാദേവൻ പരമശിവൻ ഇത് പറ എന്നാണ് ഇതിന്റെ പേര്. ഈ പറ കൊട്ടി പാടി മഹാദേവൻ അയ്യപ്പന്റെ ശനിദോഷവും പ്രാക്കുദോഷം ആഭിചാരദോഷങ്ങളൊക്കെ മാറ്റിയ കർമ്മമാണ്. ഞങ്ങളിവിടെ ഈ പറയുമായിട്ടിരിക്കുന്നത് മഹാദേവനായിട്ടാണ്. മാലയിട്ട് വരുന്ന അയ്യപ്പന്റെ ആ ദോഷങ്ങൾ ഞങ്ങൾ തീർക്കുമ്പോൾ പാടി തീർക്കുമ്പോൾ അയ്യപ്പൻ മഹാദേവന്റെ ദോഷങ്ങൾ തീർത്ത ആ കർമ്മമാണ് ഇവിടെ ചെയ്യപ്പെടുന്നത്. சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களது தோஷம் தீர உடுக்கை அடித்து பாடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலைவேலன் சமுதாயத்தினர் தரும் திருநீரை பூசி செல்கின்றனர். இதில் பக்தர்கள் தரும் காணிக்கையே மலைவேலன் சமுதாயத்தினரின் வருமானமாக உள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.